மனிதனுடைய பஞ்ச இந்திரியங்களையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கு ஒப்புமையாக சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்படி இந்த உறுப்பு நமக்கு தவறான ஒரு செய்தியை காதிலே வாங்குகிறது, மற்றொன்று தவறான ஒன்றை பார்க்கிறது, மற்றொன்று தவறான ஒன்றை பேசுகிறது, உடல் தவறான பாதைக்கு நம்மை இட்டு செல்லுகிறது, மூக்கில் கூட தேவையில்லாத தவறான வாசனையை அது நுகர்கிறது என்று சொன்னால் அது அந்தந்த அங்கங்களுக்கான பெருமையாக அமையப் போவது இல்லை. அந்த அங்கங்களினுடைய வேகத்தை ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கெல்லாம் அரசனாக திகழக்கூடியவன் இறைவன். நாம் வழிமாறி சென்றாலும் கூட நம்மை ஒரு நல்வழிக்குள்ளே ஆற்றுப்படுத்தக்கூடியவன் வேந்தன் அல்லவா? ஒரு தேசத்திலே குடிமகன்கள் நிறைய பேர் இருந்தாலும் நல்ல குடிமகன்களை பாதுகாப்பது என்பது மன்னனுக்கு ஒரு முதல் கடமை என்றாலும், குடிமகன்கள் யாரேனும் தவறு செய்தால் அவர்களை தண்டித்து கண்டித்து திருத்தக்கூடிய பணியையும் வேந்தன் தான் செய்ய வேண்டும். அப்படி ஒரு தந்தையினுடைய இடத்தில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு வேந்தனுக்கு, மன்னனுக்கு இருக்கிறது. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மன்னனுக்கே இவ்வளவு பொறுப்பு என்றால், உலகத்தை கட்டி ஆளக்கூடிய இறைவனுக்கு, அந்த வேந்தனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய வேகத்தை தடுத்த ஆட்கொண்ட வேந்தன் அவன் என்று அவர் பேசுகிறார்.